என்னத்த பாக்குற? மாடு மாடு எங்க? இந்த புத்துல தாங்க பாலை கறந்துச்சு. இந்த புத்துல காணமே. உங்க கூட்டு வரதுக்குள்ள எப்படியோ மாயமா மறைஞ்சிருச்சுங்க. மாயமா? மந்திரவாதி மாடா? ஓகே. ஏ காவேரி, ஏது விட்டா சாமி ஆடுவ போல் இருக்கு. அப்புறம் ஆடு. இத பாரு, மாட்டோட கால் தடத்தையும் காணும், கால கறந்த ஈரத்தையும் காணும். அது எப்படிங்க இருக்கும்? தெய்வத்தோட மகிமையாச்சு, அப்பவே மறைஞ்சு போயிருக்கும். அவ்வளவு சுத்தமா மறையும். நீ இந்த பயல நாடம் ஆடுறீங்க. எல்லாம் இப்படி வாங்க. நீ பாலை குடிச்சியா அல்லது புத்து குடிச்சதான்னு இப்ப பாக்குறேன். ஏய், மாம்பட்டி கடப்பாய கொண்டா. என்னங்க என்ன பண்ண போறீங்க? என் தலையில போட்டுக்க போறேன். போல. ஐயோ, வேண்டாங்க வேண்டாங்க, இப்படி எல்லாம் பண்ண. சும்மா இரு. என்னங்க இது? என்னங்க இது? பாரு, கொண்டு வந்துட்டுங்க. ஏய், சீக்கிரம் இந்த புத்தை இடிங்க. வேண்டாங்க வேண்டாங்க, நான் சொல்றதை கேளுங்க. புத்தை இருக்க கூடாதுங்க, அது நல்லதில்ல. ஆமாங்க, அம்மா சொல்றது கேளுங்க. ஏய், நீங்க இப்ப இடிக்க போறீங்களா இல்லையா? முடியாது சாமி, நாங்க பிள்ளை குட்டிக்காரங்க. அந்த பாவத்துக்கு எங்களை ஆளாக்காது. புண்ணியமாவது பாவமாவது. ஐயோ, வேண்டாங்க வேண்டாங்க, நான் சொல்றதை கேளுங்க. சாமி கிட்ட விளையாடாதீங்க. கரையா புத்து கட்டி இருக்கு சாமியா? வேண்டாங்க வேண்டாங்க வேண்டாங்க. எல்லையை காக்கிற சிவசக்தி தேவியே, என் புருஷன் தெரியாம செஞ்ச தவறை மன்னிச்சு என் சாதி பாக்கியத்தை காப்பாத்தம்மா, காப்பாத்து. தாயி, வந்திருக்கிறது யாருன்னு சொல்லாம இருந்தா எங்களுக்கு எப்படி புரியும் தாயி? புரியும்படி சொல்லத்தாண்டா இருந்து வந்திருக்கிறேன். பரமசிவன் தேவியடா, பவானி அன்னையடா, இடியாய் மழையாய் எதிரொலியாய் நிற்பவடா. புத்திலே உள்ளது போ புத்தியிலே தெரியுமடா. புத்தி வர வேணும்னே சக்தி வந்து ஆடுதடா, சக்தி வந்து ஆடுதடா, ஆடுதடா ஆடுதடா. தாயே தாயே, என் மஞ்ச குங்குமத்தை காப்பாத்து. என் புருஷனுக்கு உயிர் பிச்சை கொடுத்து அவர் உள்ளத்தை மாத்து தாயே. உன் புத்தை எடுத்த இதே இடத்துல உனக்கு கோயில் கட்டி கும்பிடுறேன். என் புருஷனை காப்பாத்து தாயே, என் புருஷனை காப்பாத்து. காப்பாத்துறேன் காப்பாத்துறேன். என்னங்க என்னங்க என்னங்க, உங்களுக்கு சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சா? அந்த தாயோட மகிமையே மகிமை, மகிமையே மகிமை. அங்க பாருங்க, வாங்க. தாயே, தப்பு பண்ணிட்டு என்ன மன்னிச்சிரம்மா, என்ன மன்னிச்சிரம்மா. என்னங்க, இதே இடத்துல கோயில் கட்டி கும்பிடுறேன்னு வேண்டி இருக்கேங்க. அம்மா தாயே, அந்த வேண்டுதலை நான் நிறைவேற்றுறேம்மா. நானே உனக்கு கோயில் கட்டி கும்பிடுறேம்மா. தாயே, என்ன மன்னிச்சிரு தாயே, மன்னிச்சிரம்மா.
அத்தை, என்னம்மா? எங்க அக்கா குழந்தைக்கு இன்னைக்கு தொட்டில் விழா, நீங்க கண்டிப்பா வரணும். நிச்சயமா வரேன். சரியான பொண்ணுங்கடி நீங்க. தொட்டில் விழாவுக்கு இந்த புள்ள குட்டி இல்லாத வழியா கூப்பிடுறது, அந்த குழந்தை பிழைக்கிறதா வேண்டாமா? மாமா, முதல் பிரசவம் பார்த்து கவனிச்சுக்குங்க. குழந்தை பிறந்ததான் உடனே எனக்கு தெரியப்படுத்துங்க. சரி மாப்பிள, புறப்படுங்க. ஆமா, புறப்படு. வண்டிக்காரா, நிறுத்து நிறுத்து, அங்க பாரு. ஏப்பா வண்டிக்கார, புள்ள காட்சி பொண்ணை ஏத்திட்டு போற, எதுல போறவன் யாருன்னு நல்லா தெரிஞ்சிருந்தோம் வண்டியை நீ ஓட்டலாமா? இப்ப வாட்டு. நல்லா இருக்குது நீங்க வீதியில குழந்தைகளை வச்சுட்டு விளையாடுறது. பாவி கண்ணோ, பரப்பா கண்ணோ, தண்ட கண்ணோ, முண்ட கண்ணோ, போங்க உள்ள. மாய் மாய் தாய், பெரிய பாடி தாய், இன்னும் நான் உயிரோடு இருக்கணும்னு நீ சொல்றியா? இந்த சித்திரவதையை எத்தனை நாளைக்கு தாய் என்ன அனுபவிக்க சொல்றேன்? ஒண்ணு என் உயிர் எடுத்துக்க, இல்ல இன்னொரு உயிரையாவது எனக்கு கொடு. உலகத்துக்கெல்லாம் தாய் நீ, உனக்கு கோடி கோடியா குழந்தைங்க, நீ மட்டும் உன் குழந்தைங்களோட மகிழ்ச்சியா இருக்கியே, நான் இருக்க வேண்டாமா? எண்ணெயில்லா தெரியாட்டும் கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சு கருகிட்டு இருக்கேனே, உனக்கு கருணை இல்லையா? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த துன்பத்தை அனுபவிப்பேன்? என்னால தாங்க முடியலையே தாயே, என்னால தாங்க முடியலையே தாயே. நீ நினைச்சா நடக்காதுன்னு ஒண்ணு இருக்கா? மழை முகத்தை பார்க்காத பயிராட்டமா வாடி கிடக்கிறேனே, எனக்கு ஒரு குழந்தைய கொடுக்க கூடாதா? உண்மையிலேயே நீ இறக்கம் உள்ளவனா இருந்தா என் குறைய போக்க எனக்கு ஒரு குழந்தைய கொடு, கருணா கொடு. நீ கொடுக்கறத நான் உனக்கே திருப்பி கொடுத்துறேன். உன் தீமிதி விழாவில் இதே கையால எரியல் நிறுத்துறேன். என் குழந்தைய போட்டு உன் கடனை தீர்த்துறேன் தாயே, என் குழந்தைய போட்டு உன் கடனை தீர்த்துறேன், உன் கடனை தீர்த்துறேன்.
சிரிக்கட்டும் சிட்டு இந்த அன்னை கண்பட்டு உறங்க கூடாது. சந்திரன் வந்ததைக் கண்டு நல்ல அள்ளி மலர்வதும் உண்டு. சந்திரன் வந்ததைக் கண்டு நல்ல அள்ளி மலர்வதும் உண்டு. சந்திரன் சென்று காலையும் வந்தால் அள்ளி சிரிப்பது எங்கு? சந்திரன் சென்று காலையும் வந்தால் அள்ளி சிரிப்பது எங்கு? உறங்கக்கூடாது கண்ணே மயங்கக்கூடாது என்று சிரிக்கட்டும் சிட்டு இந்த அன்னை கண்பட்டு உறங்கக்கூடாது. நாளும் காக்கும் பிள்ளை என்னை நாளும் காக்க வேண்டும். நாளை எண்ணி வாழும் அன்னை ஆசை தீர்க்க வேண்டும். நாளும் காக்கும் பிள்ளை என்னை நாளும் காக்க வேண்டும். நானும் மாறக்கூடும். அழைத்து உன்னை எடுத்தால் அந்த எண்ணம் மாறும் கண்ணே. அழைத்து உன்னை எடுத்தால் அந்த எண்ணம் மாறும் கண்ணே. உறங்கக்கூடாது கண்ணே மயங்கக்கூடாது என்று சிரிக்கட்டும் சிட்டு இந்த அன்னை கண்பட்டு உறங்கக்கூடாது. என்ன தங்கம், எதுக்காக கண் கலங்குற? குழந்தை இல்லாத போதுதான் அழுத, இருக்கும்போது ஏன் வருத்தப்படுற? தங்கம், இப்ப நீ கவலைப்படும்படியா என்ன நடந்தது? இங்க வந்தவங்க யாராவது தவறா நடந்துக்கிட்டாங்களா? இல்ல எனக்கே தெரியாம நான் தான் ஏதாவது தவறு செய்துட்டேனா? தங்கம், எது நடந்ததுன்னு சொல்லாம இப்படி கண் கலங்குனா எனக்கு எப்படி புரியும் தங்கம்? சொல்லு தங்கம். தங்கம், தங்கம் என்ன இது? என்ன ஆச்சு உனக்கு? சொல்லு தங்கம். நான் எப்படிங்க சொல்லுவேன்? என் குழந்தைய எப்படிங்க கொல்லுவேன்? என்ன குழந்தைய கொல்றதா? என்ன தங்கம் என்னென்னமோ சொல்றீங்க? சொல்லக்கூடாதுன்னு தாங்க இது வரைக்கும் என் இதயத்திலேயே புதைச்சு வச்சிருந்தேன். ஆனா இனிமே என்னால சொல்லாம இருக்க முடியாது. சொல்றேங்க, சொல்றேன். உண்மையிலேயே நீ இறக்கம் உள்ளவனா இருந்தா என் குறைய போக்க எனக்கு ஒரு குழந்தைய கொடு, கருணா கொடு. நீ கொடுக்கறத நான் உனக்கே திருப்பி கொடுத்துறேன். உன் தீமிதி விழாவில இதே கையால எரியற நெருப்புல என் குழந்தைய போட்டு கருணை தீர்த்துறேன் தாயே. குழந்தைய போட்டு கருணை தீர்த்துறேன், உன் கடனை தீர்த்துறேன். ஐயோ தங்கம், இப்படி யாராவது வேண்டிக்குவாங்களா? இப்ப அதை கேட்டு என்னங்க லாபம்? என் நிலையில நீங்க இருந்திருந்தா அப்ப தெரியும் உங்களுக்கு. என்னால குழந்தை இல்லாம இருக்க முடியாது. மத்தவங்க பேசுறது என்னால தாங்க முடியாது. இந்த உயிரே வேண்டான்னு சாக துணிஞ்சனே. அப்ப நீங்க என்ன செஞ்சீங்க? உங்க மேல ஆணையிட்டு நான் சாகிறத தடுத்தீங்க. தற்கொலை பாவன்னு உபதேசம் பண்ணீங்க. இப்போ தன்னுடைய குழந்தையே பலி கொடுக்கிற தாயா மாறி உயிரோடு இருக்கனே. நான் சுயநலக்காரிடா கண்டு, நான் சுயநலக்காரி. தாயின்னா அன்பு, தாயின்னா தியாகம் சொல்லுவாங்களே, அந்த சொல்லியே கொல்ல வந்த பேய்டா நானு. தன் குழந்தைக்காக தன் உயிரையே கொடுத்த தாயத்தான் இது வரைக்கும் இந்த உலகம் பார்த்திருக்க. ஆனா தன் சுயநலத்துக்காக தன் குழந்தையே தீயில போட போற துரோகிய இனிமே தான் இந்த உலகம் பார்க்க போகுது. மலடிங்கிற சொல்ல நீக்க வந்த உனக்கு நான் செய்ய போற நன்றி கடன் உன்னை தீயிலிட்டு பொசுக்க போறதாண்டா. உன்னை தீயிலிட்டு பொசுக்க போறதாண்டா. இந்த பார்த்தங்க, பெரிய பாளையத்தா இறக்கமே உருவான தாய். அப்படியே அவ விருப்பப்பட்டாள்னா அவளாவே குழந்தை எடுத்துக்கிட்டோம். நாமா எதுக்கு கொண்டு போய் தீயில போடணும்? ஐயோ, அது தப்பாச்சுங்களே. இல்ல தங்கம், நீதான் தப்பா வேண்டிக்கிட்டு இப்ப வீணா வருத்தப்படுற. நீ வேணா பாரு, நம்ம குழந்தைக்கு ஒண்ணுமே நடக்காது, அவன் நல்லா இருப்பான். உண்மையாவா? உண்மையா தங்கம்? நம்ம குழந்தைக்கு ஒண்ணும் ஆயிடாது. ஒண்ணும் ஆயிடாது. கண்ணு, தங்கம், தங்கம்.
என்னக்கா என்னாச்சு? அதை ஏன் கேக்குறேன்? வையாவூர்ல இருக்கிற என் மூத்தா பொண்ணு வைத்து பேத்தி தண்ணி கண்டு சாக கிடக்குதுன்னு அந்த குழந்தை இடக்கு இடம் வெள்ளியால குழந்தை பண்ணி வைக்கிறேன்னு அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டாங்களாம். அப்புறம் அது எதுக்குடி வெள்ளியும் பொண்ணுமா அம்மா கேக்குது? 4 ஏழைங்களுக்கு கூழ் ஊத்துனா எல்லாம் சரியா போகணும் என் மூத்தார் சொல்லி தடுத்துட்டாரு. அடுத்த நாள் அந்த குழந்தையும் செத்து போச்சு, என் மூத்தாரும் செத்து போயிட்டாரு. ஆத்தா நெருப்பாத்து தாய்க்கு நேர்ந்துகிட்டா தடுக்கலாமா? இப்பதான் ஊர்ல இருந்த ஆள் வந்து சொன்னா நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். என் வீட்டு பக்கம் போனா பாத்துக்க, நான் வர்றேன். என்னங்க கேட்டீங்களா? இதனால் சகலமானவர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், அம்மனுக்கு காப்பு கட்டுவதால் ஊரிலிருந்து போவோரும் வருவோரும் அதை அனுசரித்து நடந்து கொள்ளும்படியும் 10வது நாள் தீமிதி விழா நடக்கும் என்றும் கூறிக்கொள்ளுகின்றோம்.